வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை பொரி. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். கார்த்திகை பொரி எந்த கிண்ணத்தில் அளக்குறோமோ அந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் பொரி எடுத்தோன்னா 1 கிண்ணம் அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். வெல்லம் 1 பங்கு வெல்லத்துக்கு 3 பங்கு பொரி. சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் நெய். எள்ளை முதல்ல எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்துக்கலாம். எள்ளு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காவை நல்லா நெய்யில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது நல்லா நெய்யில் வறுக்கிறதுனால வாசமாகவும் இருக்கும். தேங்காவை நம்ம வறுத்து போடுறதுனால கொஞ்ச நாள் பொரி இருந்தால் கூட கெட்டு போகாது. தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் போடுறது நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம். அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக பாகு காய்ச்சிக்கலாம். பாகு காய்ச்சறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி, இல்லைன்னா முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிட்டு திருப்பி பாகு காய்ச்சிக்கலாம். அதே பாத்திரத்தை கழுவி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கலாம். பொரி நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா 2 கம்பி பாகு பதத்துக்கு காய்ச்சணும். பாகு இப்போ 1 கம்பி பதம் வந்திருக்கு. இது மாதிரி ஊற்றி பார்க்கும்போது கம்பி மாதிரி விழணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். 2 கம்பி பாகு பதம் வர வரைக்கும் கொதிக்கணும். இது மாதிரி விட்டு பார்க்கும்போது 2 கம்பியாக விழணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாகை நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தாலும் உருட்டுறதுக்கு வரணும். இது மாதிரி உருட்டுற மாதிரி வரணும். இப்போ பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொரியும் வெள்ளைப்பாகையும் கலந்துடலாம். இது மாதிரி வேறு ஒரு பாத்திரத்தில் பொரியை மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பொரியில் நம்ம தேவையான அளவுக்கு பாகை ஊற்றி நல்லா சீக்கிரமாக கிளற ஆரம்பிச்சிடணும். இது மாதிரி நம்ம தேவைப்படுற அளவுக்கு, இனிப்பு தேவைப்படுற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இன்னுமே பொரியில் ஃபுல்லாக நமக்கு வெள்ளை பாகு கோட் ஆகலை. அதனால் திருப்பி கூட கொஞ்சம் பாகு ஊற்றிக்கிறேன். பொரியில் எல்லாமே ஈவனாக பாகு கலந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இது ஒட்டுறதுனால எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயையும் நெய்யுமே இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய், நெய், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா உடனே நல்லா கலந்து விட்டுக்கணும். சூடாக இருக்கும்போது இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா உதிர்த்து விட்டோன்னா தனித்தனியாக உதிர்ந்துடும். இப்போ அது கொஞ்சம் நல்லாவே ஆறட்டும். இது மாதிரி உதிரியான கிறிஸ்பியான இனிப்பு பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.